ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. நன்றாக குருவாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ரகாயத்ரி ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் கூறி, கன்னி லக்னத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும், அதாவது ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் என்ன பொசிஷனில் இருக்காரு அப்படிங்கிற டீப்பாக பார்க்குறோம். இது ஒரு வகையில் நட்சத்திர ஜோதிடத்தில் மிகவும் ஆழமான பகுதி, டெப்த்தாக பார்க்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட். நம்ம ஜென்ரலாக என்ன சொல்கிறோம், 7ல் சனி வந்துடுச்சு, 7ஆம் இடத்தின் பலனை தரும் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அப்படி அல்ல. சனி ஒவ்வொரு நட்சத்திரத்தின் வழியாக போவார். அந்த நட்சத்திரத்தின் 9 கூறுகளை 9 கிரகங்களுக்கு கொடுத்து அதில் உபநட்சத்திரம்னு கண்டுபிடிச்சி அந்த உபநட்சத்திரத்தின் பலனை தான் அந்த கிரகம் செய்ய போகுதுங்கிற ஒரு பாஸ்கர ஆஸ்ட்ராலஜி மெத்தடில் தான் இப்போ நம்ம கோச்சார பலனை பார்க்க போகிறோம். கோச்சாரம் எதுக்கு பார்க்கணும்? நம்ம ஜனன ஜாதகத்தின்படி நமக்கு ஒரு திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சுமோ நடக்கும்போது அந்த கிரகத்துக்கு மட்டும்தான் கோச்சாரம் பார்க்கணும். நீங்கள் எல்லா பயிற்சிகளையும் வச்சுக்கிட்டு நாம் அந்த பலனை செய்யும் இந்த பலனை செய்யணும்னு எதிர்பார்க்கவே வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு கன்னி லக்னத்துக்கு யாருக்கெல்லாம் சனி திசையோ புத்தியோ அந்தரமோ நடக்குதோ அவங்க மட்டும் இந்த பலனை எடுத்துக்கோங்க. மற்றவங்களுக்கு அவங்களுக்கு நடக்கிற திசைப்படி தான் உங்களுக்கு பார்க்க வேண்டியது. இப்போ சனியினுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. இந்த 21ஆம் தேதி ஜூன் 21லேருந்து புதன் உபநட்சத்திரத்திலிருந்து கேது உபநட்சத்திரத்துக்கு மாறாரு. அது என்ன உபநட்சத்திரம் அப்படின்னா, அந்த சனியோட நட்சத்திரத்தில் இருக்கார் இல்லையா, அந்த சனியோட நட்சத்திரமான உத்திரட்டாதியை அந்த 13 டிகிரி 20 மினிட்டை நம்ம 9 கிரகத்துக்கு கொடுக்குறோம், டிவைட் பண்ணுறோம். அதில் இப்போ புதன் பங்கில் சனி போயிட்டுருக்காரு. இப்படி புரிஞ்சுக்கோங்க. புதன் நம்மளுக்கு லக்னாதிபதி, 10ஆம் அதிபதி. அதனால் நம்மளுடைய புதிய சிந்தனைகள், நம்முடைய தொழில் பலம், நம்முடைய பதவி உயர்வு, அந்தஸ்து, கௌரவம், கர்ம காரியங்கள் அனைத்தையும் குறிப்பிடக்கூடிய புதனாக இருக்கிறார். இன்னும் சொல்லப்போனால் நம்ம பிறந்த நேரத்தில் நம்ம ஜாதகத்தை பாஸ்கர அஸ்ட்ராலஜி கணித்து பார்க்கும்போது எந்த பாவத்தை இயக்கக்கூடிய அதிகாரியாக புதன் வருகிறார் என்று தெரிந்துவிடும். அப்படி வரும்பொழுது உதாரணத்துக்கு 2, 6, 10 இந்த பாவ தொடர்புகளில் இருந்தார்னா இந்த 7ஆம் இடத்தின் மூலமாக ஒரு பார்ட்னர்ஷிப் மூலமாகவோ அல்லது நம்ம புதிய கஸ்டமர் மூலமாகவோ அல்லது புதிய ஒரு பாதையில் ஒரு புதிய ஒரு ஃபீல்டை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாகவோ நாம் பணம் சம்பாதிக்க போகிறோம்னு அர்த்தம். கான்ட்ராக்ட் எடுத்துக்கலாம், மற்றும் நம்ம மூளை உழைப்பு, கமிஷன் வகை இதெல்லாமே செய்யலாம். அதன் மூலமாக பணத்தை சம்பாதிக்க போகிறோங்கிறத இந்த 2, 6, 10 உபநட்சத்திரம் குறிக்குது. அதுக்கப்புறம் கேதுனுடைய உபநட்சத்திரத்துக்கு மாறுறாரு ஆகஸ்ட் 4 வரைக்கும், ஜூன் 21. அப்போ அந்த கேதுவும் 2, 6, 10 தொடர்பில் இருந்தார்னா நிச்சயமாக இதே மாதிரி டெவலப்மெண்ட்டு கிடைக்கும். அப்போ யார் யாருக்கெல்லாம் இந்த தொடர்பு பாவ தொடர்போ அவங்களுக்கு அந்தந்த பாவத்தின்படி இயங்க போகுதுங்கிறது புரிஞ்சிடும். அதை விட்டுட்டு கன்னி லக்னத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் 7ஆம் இடத்தினுடைய பலனை தான் செய்யணும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இது போக 5ஆம் பாவம் 9ஆம் பாவங்கிறது வேலையை தடுக்கிறது, வேலையை இழக்கிறது, தொழிலை கெடுக்கிறது. இந்த மாதிரி பாவத்துக்கு புதன் வந்திருந்தால் திடீர்னு வேலை போயிடும். அல்லது நம்ம ஒரு கான்ட்ராக்டுக்கு சைன் பண்ணி அதை ஒரு அக்ரிமெண்ட் பண்ணி போய் டெவலப்மெண்ட் பண்ணுற நேரத்தில் அது ட்ராப் ஆகிடும். நம்மளுக்கு வர வேண்டிய ஒரு வாய்ப்புகள் கை நழுவி போகிறதுக்கும் அந்த 5, 9 வேலை செய்யும். இப்போ கேது வருது எப்போ, இந்த ஜூன் 21லேருந்து ஆகஸ்ட் 4 வரைக்கும். இது கேதுவும் அப்படி தான். 5, 9 தொடர்பு இருந்தால் நமக்கு இந்த பிரச்சனை உண்டு. அது இல்லாமல் சில பேருக்கு 8, 12 பாவ புத்திநாதனாக இந்த புதனோ கேதுவோ வந்திருந்தால் பிரச்சனைகள் நடக்கும். எதன் மூலமாக? 7ஆம் இடத்தின் மூலமாக. இப்போ 7ஆம் இடம்னா திருமண உறவுகள். இப்போ திருமணத்துக்கு வரன் பார்த்து நிச்சயித்து ஒரு முடிவு பண்ணி போயிட்டு இருக்கும் பொழுது இந்த உபநட்சத்திரம் 8, 12 தொடர்பு மாறும்போது என்ன ஆகும்? அதில் திடீர்னு கேன்சல் ஆகிடும். அதே மாதிரி உறவுகளில் திடீர்னு பிரிவு வந்துடும். பார்ட்னர்ஷிப்பில் அதில் கிளாஷ் ஆகி பார்ட்னர்ஸ் பிரிக்க வேண்டி வந்துடும். இதெல்லாம் எப்படி வருது அப்படின்னா, இந்த 8, 12 என்பது கெடுக்கிறது, தடுக்கிறதுன்னு அர்த்தம். 5, 9ங்கிறதுனா வேலையை இழந்து ரிலீவ் ஆகிறதுன்னு அர்த்தம். ஒரு சில பேர் ரிட்டையர் ஆகிறதுக்கும் 5, 9 வேலை செய்யும். இது அவங்களுடைய பருவத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு 7ஆம் இடம் என்கின்ற
சனி சனியாகவே செயல்படும்போது வேறு எந்தெந்த விஷயத்துக்கு நெகட்டிவாக இருக்கும் அப்படின்னா, ஒரு மூலதனம் பண்ண முடியாது. 2வது தொழிலை ஆரம்பிக்க முடியாது. வெளிநாடு போகிறது, வெளிநாடு வாழ் உரிமை வாங்குறோம் இல்லையா? பெர்மனன்ட் ரெசிடென்சி, அதுக்கும் ப்ராப்ளம். அதுக்கு தான் இந்த 7ஆம் இடம் தடையாக இருக்கும். மூலதனத்துக்கு தடையாக இருக்கும். அதுபோக நமக்கு 8ஆம் இடத்துக்கு 12ஆம் இடமாக 7ஆம் இடம் வேலை செய்யும். அப்போ நமக்கு ரொம்ப நல்லது தான். அதே போல் நமக்கு குழந்தைகள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும். குழந்தைகள் சம்மந்தப்பட்ட கலைகள் சம்மந்தப்பட்ட, அவர்களுடைய படிப்புகள் சம்மந்தப்பட்ட, அவர்களுடைய சுபகாரியங்கள் சம்மந்தப்பட்ட அனைத்து ஒரு கேரக்டருக்கும் நல்லா டெவலப்மெண்ட் கொடுக்கும். அப்போ இந்த உபநட்சத்திரம் என்ற கான்செப்டை நம்ம வரிசையாக பார்த்துக்கிட்டே போகணும். இப்போ ஆகஸ்ட் 4ஆம் தேதிக்கு மேலே கேதுனுடைய உபநட்சத்திரத்திலேருந்து மறுபடியும் ரிவர்ஸ் வருது. ஏன்னா சனி வக்கரமாகுது. மறுபடியும் புதனுடைய உபநட்சத்திரத்துக்கே வருது. அப்போ இந்த 2 பாயிண்ட்டை நீங்கள் உங்கள் ஜாதகத்தை வச்சு கண்டுபிடிங்க. உங்கள் பாஸ்கர அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உங்கள் ஜாதகத்தை கணித்து பார்க்கும்போது 2, 6, 10 தொடர்பு இருந்தால் தொழிலுக்கு நல்லது. 3, 7, 11 தொடர்பு இருந்தால் உறவுகளுக்கு நல்லது, மூளை உழைப்புக்கு நல்லது, கமிஷன் வகை, ஐடி மற்றும் கன்சல்டிங் பிஸ்னஸ்ஸு, இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் நல்லது. அதே போல் உங்களுக்கு 5, 9 தொடர்பு இருந்தால் மட்டும் நமக்கு வேலை அல்லது வாய்ப்புகள், பணவரவு இதுக்கெல்லாம் தடை பண்ணும் புரிஞ்சுக்கணும். 8, 12 தொடர்பு இருந்தால் செஞ்சு கெடுக்கும். ஒரு விஷயத்தை நம்பி ஏமாறுறது, ஒரு பார்ட்னர்ஷிப்பில் நம்பி ப்ராப்ளம் ஆகிறது, ஒருத்தரை நம்பி அவர்னால் நம்ம ஏமாற்றப்படுவது, இதெல்லாம் தான் 8, 12. 8, 12 என்பது வலிவேதனையை அனுபவிக்கிறது. அப்போ நம்ம உபநட்சத்திரத்தில் தான் அந்த தீர்மானத்துக்கு நமக்கு வழிவகுக்குது. இந்த சிஸ்டத்தை இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் 8, 12 ஏதோ ஒரு கிரகம் வந்து தான் தீரும். அந்த 8ஆம் பாவம் 12ஆம் பாவம் எந்த கிரகம் வருதுங்கிறத பார்த்துட்டு இந்த மாதிரி திசாபுத்தியில் பெயர்ச்சி பலன்களை பார்க்கும்போது 8, 12 தொடர்பு இருந்தால் அந்த நேரத்தில் புது முயற்சிகளை நம்ம கைவிட்டுறணும். புதுசாக வேலை மாற்றுறதோ அல்லது இந்த திருமண காரியங்கள்லையும் மற்றும் பார்ட்னர்ஷிப் சேர்றதுலையும் அவசரப்படாமல் இருக்கணும். அப்போ 8ஆம் இடம் 12ஆம் இடம் என்பது விபத்துகளையும் குறிக்கும், உடல் ஆரோக்கிய ப்ராப்ளத்தையும் குறிக்கும், கஷ்ட நஷ்டங்களையும் குறிக்கும். இதே நேரத்தில் நமக்கு புதன் லக்னாதிபதி 10ஆம் அதிபதி அப்படிங்கிறதுனால அந்த புதனை போல சனி செயல்படுகிறார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும் பொழுது நமக்கு தொழிலை கெடுக்காது. இந்த 7ஆம் பாவம் என்பது தொழிலை கெடுக்கவே கெடுக்காது, நியூட்ரலாக செயல்படும். ஆனால் உண்மையிலேயே நமக்கு திருமண காரியங்கள், உறவுகளுக்கெல்லாம் இது சப்போர்ட்டாக தான் நினைக்கணுமோ ஒழிய 7ல் சனி வந்துருச்சு திருமணம் ஆகாது, தாமதமாகும், இப்படியெல்லாம் நமக்கு எடுக்கக்கூடாது. எந்த கிரகமாக இருந்தாலும் ஒவ்வொரு பாவத்தின் செயலை செய்வதற்கு உரிமை உள்ளது. அதில் நம்ம பாவ கிரகம், சுப கிரகம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஜனனஜாதத்தை வச்சு பாவத்தை பொறுத்து தான். 8, 12 குருவே வந்தாலும் அது பாவ கிரகம். 8, 12 இல்லாமல் வேறு பாவ கிரகம் எந்த ஆதிபத்தியத்துக்கு வந்தாலும் அது சுப கிரகம் தான். அதனால் 7ஆம் இடத்து சனி உங்களுக்கு இந்த புதனின் பலனையும் கேதுவின் பலனையும் ஆகஸ்ட் 4 வரை செய்கிறது என்பதை நீங்கள் உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை எடுங்கன்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.